அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டெல்லாம் சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி தை மாதம் பிறக்குது. அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். அந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தை அமாவாசை வருது. மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு ஒரு துணி, சரிங்களா, எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்ம முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம், குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம். இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை, எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும். நம்மளும்
சரிங்களா? ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள். உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்போகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா அதிபதி, ராசியோட அதிபதி 4ல் இருக்கிறாருங்க. தை மாதத்தில் சூரியனோட இருக்கார், புதனோட இருக்கார், செவ்வாயோட இருக்கிறார். அப்படியே சொந்தக்காரங்க நண்பர்களோட சூழ்ந்து இருக்கிறார், ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் அவருக்கு காத்துட்டு இருக்கு. ஏன்னா 11ஆம் அதிபதி சூரியனை கூட இருக்கிறாரு. வேற என்ன வேணும்? 11ஆம் அதிபதி சூரியன் கூட இருக்கும் பொழுது அரசியல்வாதிகளின் தொடர்புகள், கவர்மெண்ட் ரிலேட்டடான டெண்டர்கள், கவர்மெண்ட் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு எல்லாமே அவருக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா கூடவே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் கூட இருக்கிறார். அப்போ மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாகவோ, நண்பர்களின் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். இந்த காலகட்டத்தில் புதிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துணையின், வாழ்க்கை துணையின் மூலமாக புதிய ஒரு சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஒரு பாகப்பிரிவினை பண்ணுவாங்க, அதில் ஒரு சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தான் விரும்பிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள், புதிய கோர்ஸ் எதனா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றேன். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி குரு பகவான் 9ல் இருக்கிறார். அப்போ என்னவா இருக்கும்? புதிய முயற்சிகள், பிரச்சனையை கொடுத்திருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே பாக்கியமாக போகுது. இதுவரை அழுத்தமாக இருந்த புதுசாக ஆரம்பிக்கலாம் நினச்சிருந்திருப்பீங்க, அது சில விஷயங்கள் உங்களோட சகோதர சகோதரிகள், இளைய சகோதரங்கள் முக்கியமாக அவங்க மூலியமாக இருந்த சிறிய பிரச்சனைகள், வயிற்றில் இருந்த ஒரு நோய்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியமாக மாறி சீர்தூக்க போகுது, அதாவது செம்மையாக போகுதுன்னு சொல்லலாம். ஸோ பிரச்சனைகள் சால்வ் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த தை மாதம் விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு 4க்கும் 5க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் 6ல் இருக்கிறார். அப்போ வீட்டில் இருந்த உறவினர்களோட இருந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். அந்த பாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யாராவது கர்ப்பமாக இருக்கீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஒரு மெடிக்கல் செக்அப் ஒன்று எடுத்துருங்க. யாருக்காவது குழந்தை அதுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிறிய காலம் கடந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏங்க ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலகட்டம், ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான, குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி ஸ்தானம் 6 நாள் வெற்றி ஸ்தானம் தானே, 6ல் சனீஸ்வரன் இருக்கார். அப்போ புதுதாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு நல்ல விதமான ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது பழைய வீடு தான் அமையும். வீடு வாங்கணும்னா பழைய வீடு தான் அமையும். ஸோ பழைய வீடு, ஒரு இடிஞ்ச வீடாக இருந்தால் வாங்குறது உடனே வாங்கிடுங்க. அது உங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டாக அமையும். புதுசாக கட்டின வீடுனா உங்களால் வீட்டுக்கே போக முடியாது, வாங்கவும் முடியாது, பிரச்சனையில் மாட்டிப்பீங்க, பணம் லாக் ஆகி பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. பழைய வீடாக இருக்குது, உடஞ்ச வீடாக இருக்குன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு. கடலோர பகுதிகளில் இருக்க அந்த இடம்னாக்கா ஆறு சம்மந்தப்பட்ட தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த பகுதிகள் இருக்குன்னா இன்னும் சூப்பர். நிறைய பேர் இந்த சுடுகாடு சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் வீடு வாங்க மாட்டாங்க பழைய காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் வீடு பக்கத்தில் சுடுகாடு நிறைய வந்துருச்சு எல்லாமே மக்கள் தொகை பெருக்கத்தால். அதனால் இந்த மயான பகுதிகளில் மசூதிக்கு பின்புறம், சர்ச்சுக்கு பின்புறம் மயான பகுதிகள், நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் வீடு இருந்துச்சுன்னா அதை வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அடுத்த நிலைக்கு நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, அங்கே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது இன்னும் சூப்பரான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. ஸோ துலாம் ராசி நண்பர்கள் அந்த மாதிரி இடத்துல இங்கே ட்ரை பண்ணலாம். வண்டி வாங்கணும்னா பழைய வண்டி வாங்குங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. புது வண்டி வாங்கினா ஆக்சிடென்ட் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. புது வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும். எல்லா வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க,
புது வண்டி வாங்கினீங்கன்னா மனம் வருத்தம் ஏற்படும். அதனால் பழைய வண்டி வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் திருமணத்துக்கான காலகட்டமாக இருக்குது. ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாய் வழியில் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் சார்ந்த இடத்துல இருக்கவங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் முக்கியமாக உங்களோட தாய் வந்து நினச்சாங்கன்னா திருமணம் நடைபெறும். ஆனால் அவங்க தான் சிறிய தடையை போடுவாங்க. இது வேணாம், இவன் சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க தடையை அவங்க தான் போடுவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, உங்கள் தாய் வழியில் தான் அமையும். ஆனால் உங்கள் தாய் வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க. இதற்கு உங்களது தந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருப்பார். தந்தை கூட சண்டைலாம் போடாதீங்க. அப்புறம் அவர் தான் உங்களுக்கு எல்லாமே ஜாக்பாட்டு. அவர் சண்டை போட்டு அவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவர் எதுக்கும் பேச மாட்டார். அப்புறமா தந்தையை கைக்குள்ளே வச்சுக்கோங்க. கைக்குள்ளனா அவங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு என்ன உதவினாலும் பாருங்கள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஸோ தந்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவார். தந்தை கிட்ட சொன்னீங்கன்னா தாய்கிட்ட பேசி ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு விஷயங்கள் நடத்தி கொடுப்பார். காதல் திருமணங்கள் சிறிய பிரச்சனைகளுடன் திருமணத்தில் முடியும். காதல் திருமணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா தான் அந்த திருமணம் நடைபெறும். மன முறிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். காதல் மன முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி சண்டை போட்டுகிட்டே இருக்கிற வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ வார்த்தைகளில் கவனம் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில் வந்து மாறி மாறி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு வேலையிலேருந்து வேறு வேலை மாற்றலாமா, இல்லை இது பண்ணலாமா, அது பண்ணலாம். ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார், நான் டைரக்டர் ஆகிடுவா, திடீர்னு நான் கவிதை சொன்ன கவிஞர் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் சில விஷயங்கள் மனதில் தோணிட்டோம்னா இந்த விஷயம் செய்யட்டுமா, ஹோட்டல் ஆரம்பிக்கவா, ரியல் எஸ்டேட் பண்ணட்டுமா, பில்டர் ஆகிட்டுமா அப்படின்னு தோணும். அதனால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை எதுவோ அந்த தொழில் ஆரம்பிங்க. தெரியாத தொழில் யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தொழிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களின் பேச்சை கேட்டலாம் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்னன்னு பாருங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு விவசாயமாக இருந்துச்சுன்னா இன்னும் பெருசு. அந்த இடத்துல போய் நான் விவசாயம் பண்ணுறதுன்னா அந்த இடத்துல அந்த நிலத்துல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடுவீங்க. ஸோ என்னோட அறிவுரையை கேட்டு நீங்கள் முடிவெடுத்து செய்யும் பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ ஏதாவது லோன்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் மிக சிறப்பான ஒரு பலனை தரப்பொழுது காத்துட்ருக்கு. நீங்கள் அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தான் மிக தெளிவாக சொல்லிக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்டிப்பாக உடற்பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிங்க. இதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கள், உணவு தானியங்கள் செய்வதே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம். முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும். தை அமாவாசை வருது. துலாம் ராசி அன்பர்கள் ஜாக்கிரதை. துலாம் ராசி அன்பர்கள் இதில் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள்னு சொல்லலாம். உங்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். நன்றி.